இந்த கதை மகாராஷ்டிரால நடந்தது. ஒரு ஃபேமிலி மொத்தமும் ஒன்று சேர்ந்து ஒரு பொண்ணோட உடம்ப துண்டு துண்டு துண்டா வெட்டி ஒரு டிராவல் சூட்கேஸ்க்குள்ள அதை பேக் பண்ணி ஒரு பீச் ஓரமா தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த மக்கள் உடனே போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அங்க வந்த போலீஸ் அந்த கிரௌடெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அந்த சூட்கேஸை ஓபன் பண்ணா அந்த போலீஸ் எல்லாத்துக்குமே ஒரே ஷாக். ஏன்னா அந்த டெட் பாடியோட தலை அந்த சூட்கேஸ்க்குள்ள இல்லை. இந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு அமானுஷமான விஷயத்த நம்ம சேனல்ல நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் நீங்க எனக்கு அதை டெக்ஸ்ட் பண்ணா நான் அதை ஒரு வீடியோவா மேக் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யாசர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைம் ஆச்சு. வாங்க வீடியோக்குள்ள. ஜூலை 26, 2021 மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வசிபகான் அப்படிங்கிற ஒரு பீச்சில் நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஃபேமிலி தான் குடும்பத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஒரு குட்டி பையன் அந்த பீச் மணலோரமாக ஒரு டிராவல் சூட்கேஸ் இருக்கிறத பார்க்குறான். அந்த டிராவல் சூட்கேஸ் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையன் அதை நோக்கி நடந்து போகிறான். அது பக்கத்தில் போனோடனே ஒரே பேட் ஸ்மெல்லும் அந்த சூட்கேஸை சுற்றி ஒரே ரத்தம் இருக்கிற மாதிரியும் மேலே ஈக்களும் சுற்றிட்டு இருக்கு. அவனுக்கு பார்த்தோன்னே ஒரு பயம். உடனே வேகமாக ஓடி போய் அவங்க அப்பா அம்மா கிட்டே இதை பற்றி சொல்கிறான். அவங்க அப்பா அம்மாவும் அந்த சூட்கேஸ் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. தான் பையன் சொன்ன மாதிரியே அந்த சூட்கேஸ் ஃபுல்லாக ரத்தம் சிந்தன மாதிரியும் மேலே ஈக்கள் சுற்றிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரே பேட்ஸ்மெல் அடிச்சுட்டு இருந்திருக்கு. அவங்களும் உடனே பதட்டப்பட்டு போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அங்கே போலீஸ் வரக்குள்ள சரியான க்ரௌடு ஃபார்ம் ஆகிடுது. போலீஸ் வந்தோடனே அந்த க்ரௌடெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு பொண்ணோட உடம்பை துண்டு துண்டு துண்டாக வெட்டி அந்த சூட்கேஸ்குள்ளே போட்டிருக்காங்க. ஆனால் போலீஸுக்கு ஒரே ஷாக். ஏன்னா அந்த சூட்கேஸ்குள்ளே அந்த டெட் பாடியோட தலை இல்லை. போலீஸ் அங்கே இருக்கிற அந்த பொண்ணோட பிளட் சாம்பிள், அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொடுக்குறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் இந்த பொண்ணுக்கு 25 வயசு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த பொண்ணு தண்ணிக்குள்ளே மூழ்கி தான் செத்துருக்காங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அது போக இந்த பொண்ணு கையில் போட்டிருந்த மெகந்தி டிசைனை வச்சு இந்த பொண்ணு ஒரு முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்னு போலீஸ் ஒரு அசம்ஷன் பண்ணுறாங்க. பட் இது யாரு என்னங்கிறது போலீஸுக்கு சரியா தெரியல. ஏன்னா தன்னோட பொண்ணு காணா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு காணான்னு இது வரைக்கும் வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாதல போலீஸுக்கு இது யாரு என்னங்கிறதே தெரிய வரல. அங்க இருக்க லோக்கல் ரவுடிகளை கூப்பிட்டு அடிச்சு மிரட்டி விசாரிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே சத்தியமா நாங்க இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கொலை நடந்த 6 மாசம் ஆகியும் போலீஸுக்கு எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல. ஏன்னா இந்த பொண்ணு இந்த மாதிரி காணா என்னுடைய பொண்ணுன்னு வந்து யாரு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் தராதால போலீஸுக்கு எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 மாசம் கழிச்சு ஒருத்தர் மும்பையில் இருக்கிற நலச்சோப்ரா அப்படிங்கிற ஊர்ல வந்து தன்னுடைய பொண்ணை காணா அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அங்க இருந்த போலீஸ் ஏன் இவ்வளவு நாளா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, 14 மாசம் ஆச்சு, ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு போலீஸ் கேட்கிறாரு. கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு, நாங்க கர்நாடகால இருந்து வரோம், என் பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் அவளோட மாமா, நானும் என் ஒய்ஃபும் தான் வளர்த்திட்டு இருக்கோம், என் பொண்ணு பேரு பாத்தீங்கன்னா சானியா. நாங்க மும்பையில் இருக்கக்கூடிய நலச்சோப்ரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஆசிஃப் ஷேக் அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையன், சவுதியில வேலை செய்யறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனா கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே எங்க பொண்ணு சந்தோஷமா இல்லை. அவங்க ஆரம்பத்துல இருந்தே வரதட்சணை கேட்டு என் பொண்ணை கொடுமைப்படுத்திட்டே இருந்திருக்காங்க. ஆனா நாங்களும் வேற வழி இல்லை, கட்டி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக எங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே நாங்க பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா இருந்தாலும் அவங்க எங்க பொண்ணை சித்திரவதைப்படுத்திட்டே தான் இருந்திருக்காங்க. நான் கடைசியா எங்க பொண்ணு கிட்ட பேசினது பக்ரீத் அன்னைக்கு தான். பக்ரீத்துக்கு அன்னைக்கு பேசினதுக்கு அப்புறம் என் பொண்ணு திரும்ப எனக்கு கால் பண்ணவே இல்லை. நான் கால் பண்ணாலும் சுவிச் ஆஃப்னே தான் வந்துச்சு. சரி ஏதாவது வேலையா இருப்பா, கூப்பிடுவான்னு பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, கூப்பிடவே இல்லை. என்ன நடந்ததுன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் சரி மும்பை வந்து என் பொண்ணை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அட்ரஸுக்கு வந்து விசாரிச்சோம். அந்த அப்பார்ட்மெண்ட்ல பூட்டி இருந்தது. சரி ஓகே அவங்க வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்லயே நாங்க ரொம்ப நேரமா உட்காந்துருந்தோம். ஈவினிங் ஆகியும் யாருமே வரல. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் வழியா வந்த ஒரு லேடி எங்களை பார்த்து, யார் நீங்க, எதுக்காக இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எங்க பொண்ணை கட்டி கொடுத்துருக்குங்க, இது எங்க மாப்பிள்ளை வீடு தான், அவங்க வந்துருவாங்கன்னு சொல்றப்ப அவங்க காலி பண்ணி போய் 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, நீங்க இப்போ வந்து கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா காலி பண்ணி போய் 1 வருஷம் ஆகுது, எங்களுக்கு எந்த தகவலுமே இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையுமே போலீஸ் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறாங்க. இதை பத்தின தகவல் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா நாங்க சொல்றோம்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. போலீஸ்க்கு ஒரு யோசனை, 14 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பீச்ல இருந்து ஒரு டெட் பாடி எடுத்துமே, ஒருவேளை இது அந்த பொண்ணா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டவுட்டு. உடனே அவங்க மாமாக்கு கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க. அவங்க மாமாக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஏதாவது பொண்ணு பாத்தீங்களா, உங்க சைட்ல ஏதாவது விசாரிச்சிங்களான்னு கேட்கிறப்ப, ஆமா இந்த மாதிரி எங்க பொண்ணை வந்து நாங்க தொலைவிட்டு இருக்கப்ப அவளோட மாமியார் நம்பர் எங்களுக்கு கிடைச்சது, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுறப்ப அவங்க இந்த மாதிரி மும்பையில இந்த அட்ரஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க. உடனே நாங்க மும்பை வந்து இந்த அட்ரஸ்ல விசாரிக்க வந்தோம். வந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா
மாமியார் மருமகன் எல்லாமே இருந்தாங்க. இந்த மாதிரி மருமகன் உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு. உங்க பொண்ணு நல்லவளே இல்லை, சரியில்லை, வேற ஒருத்தனோட ஓடி போயிட்டா, லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மாப்பிள்ளை, என் பொண்ணு அந்த மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் அந்த மாதிரிலாம் வளர்க்கல, அவர் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னோம். இல்லை, நீங்க வேணா அந்த லெட்டரை படிச்சு பாருங்க, அவள் வேற ஒருத்தனோட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கும் வந்து ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னடா நம்ம பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு, அவர் அலறதை பார்த்துட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே நாங்க சரி என்ன பண்றதுன்னு சொல்லி நாங்க கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் உடனே சானியாவோட மாமா கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. உங்களோட மருமகனோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் சரி வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. அங்க சானியாவோட வீட்டுக்காரர் ஆசிப் சேக் கிட்ட கேட்கறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறப்ப இவருக்கிட்ட என்ன சொன்னாரோ அதே தான் போலீஸ் கிட்டே சொல்றாரு. இந்த மாதிரி என் மனைவி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வேற ஒருத்தனோட ஓடி போயிட்டா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாரு. ஆனா போலீஸ்க்கு இதுல ஏதோ சந்தேகம் இருக்குன்னு தோணுது. ஏன் நீங்க இவ்வளவு நாளா இதை பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, உங்க மாமா கிட்டையும் சொல்லல அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு வந்து ஒரே கஷ்டமா இருந்துச்சு, இதை பத்தி நான் யோசனையாவே இருந்தனால எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதனாலதான் நாங்க எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல, அந்த வீட்டையும் காலி பண்ணிட்டு இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறாரு. போலீஸ் சரி ஓகே, நாங்க 14 மாசத்துக்கு முன்னாடி பீச்ல இருந்து ஒரு டெட் பாடி எடுத்தோம், அது உங்க மனைவியா இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணோட மாமாவும் இவங்களும் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லைங்க, ஒரு சந்தேகம் தான், உங்களோட தலைமுடியும் உங்க பொண்ணோட தலைமுடியும் கொடுங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு என்னன்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த தலைமுடியை கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது சானியா தான் அப்படிங்கிறது. உடனே போலீஸ் பாத்தீங்கன்னா ஆசிப் சேக்க கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. அவரை அடிச்சு மிரட்டி விசாரிச்சதுல அவர் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்தடுத்து அவர் சொன்ன எல்லா தகவலுமே போலீஸுக்கு ஒரு பதற்றத்தை தான் ஏற்படுத்துச்சு. ஆமா, நான் தான் என் மனைவியை கொன்னேன், நான் மட்டும் கொன்னல, நான், என் அப்பா, என்னோட தம்பி, என் ஃபேமிலி மொத்தமும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை கொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னே போலீஸுக்கே ஒரே பதட்டம். என்னடா சொல்றீங்க, உங்களை நம்பி வாழ்ந்து வந்த பொண்ணை இப்படி கொன்னுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி என்னோட தங்கச்சிக்கு குழந்தையே ரொம்ப நாளா இல்லை, அதனால எங்களோட குழந்தைய நான் என் தங்கச்சிக்கு கொடுத்துடலான்னு சொல்லி என் மனைவிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், என் மனைவி அதை ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால நாங்களும் மிரட்டி மிரட்டி பார்த்தோம், அவள் கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுக்கு கோபம் அதிகமாகி அவளை தண்ணிக்குள்ள வச்சு அமுத்துறப்ப அவ செத்து போயிட்டா, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உடனே அவ உடம்ப சின்ன சின்னதா வெட்டி ஒரு சூட்கேஸ்ல போட்டு தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே பொண்ணோட மாமா அவரை அடிக்க போறாரு கோபத்துல. ஏன்டா என் பொண்ணை இப்படி பண்ணிட்டியாடா, உன்னை நம்பி தாண்டா கட்டி கொடுத்தேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தன பொண்ணு, இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆதங்கப்படுறாரு. போலீஸ் உடனே தடுத்து நிறுத்திடுறாங்க. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போய் அங்க ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருது. இந்த ஃபேமிலி மொத்தத்துக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. இதோட இந்த கதையும் முடியுது. நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சது, இதுக்காக ஒரு கொலை பண்ணணுமா? மனித உயிர் விலை மதிக்க முடியாதது, அதை எடுக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது. உட்காந்து பேசியிருந்தா எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். அதுவும் இல்லையா, இந்த நாட்டுல எத்தனையோ குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாம இருக்காங்க, அதுல ஒரு குழந்தை எடுத்து கூட வளர்த்திருக்கலாம். ஆனா இதுக்காக ஒரு பொண்ணை கொன்னது அப்படிங்கிறது உண்மையாலுமே ஏத்துக்க முடியாத ஒன்னாதான் இருக்கு. நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அடுத்து நம்ம எந்த மாதிரி ஸ்டோரி பேசலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம்.